ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஆவக்காய் ஊறுகாய் வாங்க செய்யலாம். ஆந்திரா ஃபேமஸ். வாங்கோ வாங்கோ வாங்கோ. எல்லாம் ரெடியா இருக்கு. என்னென்ன தேவைன்றது ஃபர்ஸ்ட்ல வந்து நான் சொல்லிடுறேன். மாங்காய் சொல்லுங்க. வந்து 2 கிலோ மாங்காய். பாத்தீங்களா? கையில் எடுத்து காட்டுங்க. காட்டுறேன். 2 கிலோ மாங்காய் வந்து இந்த மாதிரி இந்த ஒரே சைஸ் முட்டி இருக்கிற மாதிரி கொட்டையோட அப்படியே கட் பண்ண இந்த மாதிரி வரும். 1-2 இப்படி வரும், பரவாயில்ல. ஆனா வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா. கொட்டை எடுக்காம இருக்கணும். ஆமா, இந்த மாதிரி கொட்டை எடுக்காம கட் பண்ணி 90% இப்படிதான் வரும். அது கட் பண்ணும்போது 1-2 அந்த கொட்டை எல்லாமே வரும். ஓகே, பரவாயில்லையா? நெக்ஸ்ட் இது 2 கிலோ. இதுக்கு வேண்டியது 2 கிலோ கணக்கு வந்து கல் உப்பு 1.5 அழாக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். ஆமா, கல் உப்பு 1.5 அழாக்கு பவுடர் பண்ணணும். அப்புறமா வேணும்னா நம்ம 3 நாள் கழிச்சு பார்த்துட்டு கம்மியானா போட்டுக்கலாம். இதுக்கு பூண்டுன்றது வந்து அவங்கவுங்க விருப்பம். சிலர் போட்டுக்குவாங்க, சிலர் போடாம கூட அப்படியே செய்வாங்க. நம்ம ஆந்திரா ஊறுகாவில் போடுவாங்க. ஆந்திரா ஊறுகாவில் போடுவாங்க. நம்ம நெல்லூர் சைடு இருக்கிறவங்களும் போட மாட்டாங்க. இது வந்து ஆந்திரா டைப்ல நான் வைக்கிறேன். நம்ம ஊர் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் போட மாட்டாங்க. போட்டாலும் நல்லா இருக்கும், போட்டாட்டியும் நல்லா இருக்கும். அடுத்தது வெறும் மிளகாத்தூள். 2 கிலோ மாங்காவுக்கு 2 அழாக்கு வெறும் மிளகாத்தூள். எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இது மிக்சில தான் பிடிச்சேன். இந்த மாதிரி குறைப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். இது 2 அழாக்கு. ரொம்ப நைஸா இருக்கும் இந்த மாதிரி. நான் கடையில விற்கிறதெல்லாம் வேண்டாம். இது நம்ம மிளகாய் வாங்கி காய வச்சு காம்பு உரிச்சிட்டு காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு அந்த மிளகாய் ஸ்மெல் நல்லா வருது பாரு. இதுதான் ஒரிஜினல் மிளகாய் தூள். இது நீங்க இப்படியே செஞ்சுக்கோங்க, அப்பதான் நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இது வந்து 2 கிலோ மாங்காய், 2 அழாக்கு மிளகாய் தூள், 1.5 அழாக்கு உப்பு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது 1.5 அழாக்கு கடுகு பவுடர். 1.5 அழாக்கு கடுகு பவுடர். இது வந்து வெந்தயம் பெருங்காயம் பவுடர். வெந்தயம்ன்றது ஒரு சின்ன கரண்டி, இவ்வளோ வெந்தயம். இந்த கரண்டி இருக்குது இல்லைங்களா, இதுல 3/4 போட்டுக்கோங்க போதும். அதுக்கு பெருங்காயம் தூளா இருந்தா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டியா இருந்தா இவ்வளோ கட்டி நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இதுல வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, கொஞ்சம் தான் பவுடர். வெந்தயம் கட்டியும் ஒரே ருச்சி வருமா? அதுதான் அவங்கவுங்க யூஸ் பண்றவங்க இல்லையா, அதுக்கு தகுந்த போல் பண்ணிக்குவாங்க. இது வந்து கொஞ்சம் பவுடர் போதும். கடுகு பவுடர் தான் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ எல்லா ஐட்டம்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து எண்ணெய், இது வந்து 3/4 கிலோ கடலெண்ணெய். கடலெண்ணெய் ஊற்றினாதான் நல்லா இருக்கும். இது வந்து 3/4 கிலோ கடலெண்ணெய். இது வந்து ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய். ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் 200 கிராம் போட்டேன். எதையும் நல்லெண்ணெய் பச்சையாவே அப்படியே. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுமா. 2 கிலோக்கு வந்து அந்த 200 கிராம் இந்த மாதிரி குலுக்கி விட்டுடுங்க. பாத்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த பச்சை எண்ணெயில அந்த மாதிரி காய் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா அந்த அப்சர்வ் இல்லை, அந்த மாங்காய் வந்து மெத்துனாகாம நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். அதுக்காக தான் பச்சை எண்ணெய் ஊற்றுறது. பார்த்தீங்களா, இது ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அப்புறமா இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கடுகு பவுடரு, 2 வெந்தயம் பவுடரு, 3 பெருங்காயம் வெந்தயம் பவுடர் இது, உப்பு 4. இந்த 4 ஐட்டம். மஞ்சத்தூள் ஒன்று இருக்கு. அது பூண்டு கூட சரி. பார்த்தீங்களா, இது வந்து 4 5ஆம் ஐட்டம். இது மஞ்சத்தூள் வந்து நிறைய இது போதும், 2 கிலோ தான் போதும். இது 5 ஐட்டம். இது இது எல்லாம் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 ஐட்டம் ஒரே அதில் போட்டு மிக்ஸ் உப்பு வந்து 1 அளவுக்கு தான் போட்டிருக்கோம். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா தான் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லைன்றது தெரியும். காரம் எல்லாமே போதும், இது மேலே காரம் எல்லாம் தேவையில்லை. உப்பு மட்டும்தான் நமக்கு 3 நாள் கழிச்சு பார்த்தா தான் உப்பு கரெக்டாக ஊறும். அப்போதான் கரெக்டாக தெரியும். அப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 4-5 நாள் இதிலே வச்சுக்கோங்க. அப்புறமா எடுத்து நம்ம ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 2 பாட்டிலில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு மற்றது நம்ம சாப்பிட்டா கூட ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இந்த ஆவக்காய் ஊறுகாய் வந்து 1 வருஷம் நிற்குமா? ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த மாங்காய் இது வந்து மெத்துனாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாம் மிக்ஸ் ஆகி போச்சு. இந்த சால்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இந்த பூண்டு இதில் போட்டுக்கலாம். அப்படியே பச்சையாகவே நம்ம போட்டுக்கலாம். பூண்டு போட்டு குளிப்பாங்க. இப்போ இந்த பவுடர் உடனே போட்டுடலாம். ஆமாம், உடனே போட்டுடலாம். இது காய வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இல்லை. எதுக்கு காய? கடுகு நல்லா வெயிலில் வச்சு பவுடர் பண்ணோம், மிளகாய் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணோம். இனிமேல் என்னது காய வைக்கிறது? ஊற வேண்டியது தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த சிவப்பு இருக்கிற கலரே மாறி போச்சு இல்லை, அந்த மிளகாய் கலரு. ஆவால் பவுடர் போட்ட உடனே கலரே மாறி போச்சு. இப்போ சிலர் வந்து ஆயில் வந்து பச்சையாவே ஊற்றுவாங்க காசாம. சிலர் நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஊற்றுவாங்க. எப்படி போட்டாலும் நல்லா இருக்கும். நான் இப்போ காய்ச்சி ரொம்ப நாள் இருக்கணும் இல்லையா, நீடிச்சு அதுக்காக நம்ம இப்போ நான் வந்து இது கொஞ்சம் காய்ச்சி நல்லா ஆற வச்சது. இப்போ அது ஒரு 200 கிராம், இது ஒரு 1/2 கிலோ, மொத்தத்துக்கு 700 கிராம் ஆச்சு. நமக்கு நாளைக்கு தெரியும் ஊறுகாய்க்கு மேலே வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து நிற்கும் எண்ணெய். அந்த அளவுக்கு ஊறுகாய் கீழே போயிடும். ஊறுகாய் ஆமாம் மேலே ஆயில் நிற்கும். அப்போ போதும். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சோ இல்லை பச்சை எண்ணெயோ அப்படியே ஊற்றிக்கலாம். இது 2-3 நாள் கழித்து பார்க்கணும். இன்னைக்கு வச்சோம் இல்லைங்களா, நாளைக்கு இல்லை மறுநாளைக்கு பார்த்தா அதெல்லாம் அப்சர்வ் ஆகி மேலே வந்து அது தனியாக ஒரு வீடியோ வைக்கலாம். இது வரைக்கும் ஒரு வீடியோ வச்சுட்டு இப்போ தெரியாது, எண்ணெயில் மேலே வராது. இப்போ இது ஊற ஸ்மெல்லு சூப்பராக வரும். இப்போவே வராது. இவ்வளோதான் ஆவக்காய் பச்சடி, ஆவக்காய் ஊறுகாய். எவ்வளோ மேட்ரு இதில். ஆமாம், அது எல்லாமே கரெக்டாக போட்டால் தான் ஊறுகாய் வந்து டேஸ்டாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஆவக்காய்னு சொல்லி பேர் எப்படி வரும்? ஆமாம், எப்படி செஞ்சோம். இப்படி உப்பு காரம் பார்த்தா எதுவுமே தெரியாது. தெரியாது. பார்த்தீங்களா, ஆவ பவுடரில் கசப்பாக இருக்கும். ஆமாம், எதுவுமே நல்லா தெரியாது. ஆமாம், டெய்லி இந்த மாதிரி குலுக்கிட்டே இருக்கணுமா? வேணாம். இன்னைக்கு நல்லா குலுக்கி வச்சுட்டோம்னா 3 நாள் கழிச்சு தான் எடுக்கணும். இது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உப்பெல்லாம் ஊறணும், எல்லாம் ஊறி மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் தான் அப்படி கலரை விட்டுட்டு என்ன கம்மியாக இருக்கோ
உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். ஆயில் கம்மியாக இருந்தால் ஆயில். உப்பு ஆயில் தான். ஆயில் கூட சரியா இப்போ 3/4 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்குறோம் இல்லைங்களா? ஆமாம். 2 கிலோக்கு 1 கிலோ கணக்கு. நான் 3/4 கிலோ ஊற்றிருக்கேன். பார்க்கலாம். அரை வீச 700 கிராம். இப்போ நல்ல ஸ்மெல் வருது, ஆயில் ஸ்மெல். நல்லா கடல் எண்ணெய் வாங்கிக்கோங்க. செக்கில் இருந்தால் செக்கில் வாங்கிக்கலாம். இல்லைன்னா கடையில் கிரவுண்ட் ஆயில் விற்கும் இல்லைங்களா, அது வாங்கிக்கோங்க. ஓகே, இது வந்து 2 நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலாம். ஓகே, இன்றைக்கி இது ஓகே. இன்னும் 2 நாள் கழிச்சு வரலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இதுதான் ஆவக்காய் ஊறுகாய். ஆனால் கலர்ஃபுல்லெல்லாம் இன்றைக்கி தெரியாது. பார்க்குறதுக்கு என்னமோ உங்களுக்கு பிளாக்காக தெரியுது. ஆனால் இது பிளாக் கிடையாது. கலர் வந்து நாளைக்கு தெரியும். கலர் பாருங்க. இது 3 நாளாக இதுலேயே எல்லாம் ஒன்றா ஊர் இருக்கு. அந்த ஆயில் எல்லாம் மேலே வந்துடுச்சு. ஆயில் எல்லாம் மேலே வந்துடுச்சு. நல்லா ஸ்மெல்லு வருது. சூப்பர் ஸ்மெல் வருது. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. இப்போ எல்லாமே இனிமேல் இதில் இருக்காம 3 நாள் ஆச்சுல? கரெக்டா? 3 நாள். இது 4வது நாளா? எஸ். போதும். நம்ம கை வைக்காம ஜாக்கிரதையா இந்த மாதிரி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது மாதிரி ஜார், பிங்காணி ஜார் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கிளாஸ் பாட்டில் போடலாம். கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு கிளாஸ் பாட்டில் போடலாம். இந்த ஜாரில் தான் மெயினாக இருக்கணும். ஆமாம். நமக்கு தேவைப்படும் போது ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். சின்ன பாட்டில் வச்சுக்கிட்டு. ஏன்னா ஆயில் இல்லையா? இது கரெக்டாக நான் போட்ட ஆயிலுக்கு மிக்சிங் ஆச்சு. நல்லா போதும். இனிமேல் ஆயில் கூட தேவையில்லை. 2 கிலோ அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சரியா போச்சு. எல்லாமே சரியா போச்சு. எல்லாமே அளவு பாத்தீங்களா? எண்ணெய்லாம் மேல வந்துடுச்சு. இனிமேல வந்து ஊற வேண்டியது இல்லை. அந்த கடுகு தூள் இதெல்லாம் கரெக்டா சரியா போச்சு. இப்போ இந்த எடுத்து பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஜாடியில் போட்டுக்கணும். ஓகேவா? இதுதான் ஆவக்காய் ஊறுகாய். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிட்டாக்கா கூட 1 வருஷத்துக்கு மேலே அப்படியே இருக்கும். கை வைக்கக்கூடாது. கை வைக்கக்கூடாது. ஈர கைப்படாமல் நல்லா நீங்கள் இன்னொரு சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே.